திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சமீபத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஏன், யாரால, எதனால் இப்படி நடக்குது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்படிப்பட்ட கேள்விக்குறி எனக்கு வரும்போதெல்லாம் நான் விடை கேட்கறதுக்காக உமாபதி அண்ணனை சந்திப்பேன். வணக்கண்ணே, எப்படின்னு இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஆனால் இப்போது எனக்கு என்னென்னா, இதெல்லாம் யாரால அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு படத்துலேயே, இந்த பிகில் படத்துலன்னு நினைக்கிறேன், ஒரு டைலாக் வரும், இதெல்லாம் யாரால, மைக்கிளாலையா, ராயப்பனாலையா அப்படின்னு சொல்லி பிகிலு அப்படின்னு வேறு ஒரு டைலாக் இருக்கும். அந்த மாதிரி விஜய்க்கு உண்மையிலேயே யாராவது சொல்லித்தராங்களா? சொல்லித்தரது புசி ஆனந்தா, ஜானகி சாமியா, இல்லை நம்ம ஆதவ அர்ஜுனாவா, இல்லை அவர் தான் உண்மையிலே யோசிக்கிறாரா? ஏன் எல்லா இடத்துலையும் வழக்கு போட்டு தொடர்ந்து அது தோத்துக்கிட்டே இருக்காரு? இவருடைய படம் நடிக்கிற அந்த கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்னதான் நடக்குதுங்க? என்னைய பொறுத்தளவுக்கு விஜய் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதாவது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடலாம். அப்போ விஜய் வாழ்க்கை நல்லாயிருக்கும், குடும்பமும் நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் அவர் ரிட்டையர்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாப்புல. படம் வியாபாரம் ஆக மாட்டேங்குது, ப்ரொடியூசர்லாம் மறந்து குடிக்கிற நிலைமைக்கு போயிடுறாங்க. அதனால தான் அரசியலுக்கு வராப்புல. இப்போ இன்கம் டேக்ஸ்காரனும் நிற்கிறான், இடியும் நிற்பான் அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே. அதுக்கு முன்னாடி சிபிஐ வழக்காகி போச்சு, லோக்கல் போலீஸும் விசாரிச்சிச்சு. இப்படி தொடர்ச்சியாக நிம்மதியாகவும் அமைதியாகவும் படத்தை நடிச்சுட்டு அப்படியே டொக்கா காசை வாங்கி போட்டுக்கிட்டு இருந்த விஜய் இன்றைக்கி தொடர் பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டே இருக்காப்புல. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுனால தான். இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன கூட சொல்லலை, கட்சி ஆரம்பித்து வந்துட்டாப்புல. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்ல வேணாம். அதாவது யோக்கியம் வரான் செம்பெடுத்து ஒழிச்சு வைன்றது தான் இது. புரியுதா அவங்களுக்கு? நீயே மகாபுரே டுபாகூர், டேக்ஸ் ஒழுங்காக கட்டுறதில்ல, எல்லா திருட்டு வேலையும் பண்ணிவிட்டு பாண்டிச்சேரி கார் நம்பர் வாங்கிட்டு இந்த தமிழ்நாட்டுக்காரனுக்கு டேக்ஸ் கட்டாமல் ஓட்டிகிட்டு இருக்க ஒரு ஆள் ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படி பண்ணால் இருக்கவனுக்கு கடுப்பு வருமா வராதா? வரும், கண்டிப்பாக வரும். அப்புறம் அதாவது விவேகானந்த சொல்லுவார்ல, முதல்ல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேச முன்னாடி நம்ம முதுக நம்ம பார்த்துக்கணும் தான். ஆமாம், விஜய் திரும்பி திரும்பி பார்க்குற முதுகு தெரியல, என்ன பண்ணுவார்? விவேகானந்தர் அவர் சொல்லிட்டு போய், சரி புசி ஆனந்த் பார்க்க சொல்லலாம்ல. புசி ஆனந்த் ஏற்கனவே முதுகை பார்த்து தான் இது இப்படி இருக்குன்னு சொல்லி தான் ஏதோ கோடு கீழ்ச்சி விட்டுருவாங்க தெரியுமா? அப்போ எனக்கு ஒரு டவுட்டுன்னு, பாண்டிச்சேரி ஸ்டேஷனில் ஒரு வண்டி வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வச்சு தான் புசி ஆனந்தே பழக்கம். அப்போ அவர் பேரில் தான் இருக்கா? அதில் ஒரு 50,000 ரூபா கம்மியாகணும் அந்த எச்ச வேலைக்கு அங்கே பாண்டிச்சேரியில் கார் வாங்குறது. கஷ்டப்படுறவன் ஏதாவது வண்டி வாங்கிட்டானா கூட பரவாயில்ல, புதுசாக கார் வாங்குறவன் ஒரு 1,00,000 ரூபா கம்மியாக இருக்குது, பாண்டிச்சேரியில் கம்மியாக இருக்குன்னு வாங்கிட்டா பரவாயில்ல. நீ ரோல்ஸ் ராய்ச்சி அதை இதையும் வாங்குறதுக்கு அதான் கொள்ளையே அடிக்கிறீங்களே. அப்போ அந்த காசை கொடுத்து இங்கே தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனில் வாங்க வேண்டியதானே, எதுக்கு பாண்டிச்சேரி அப்படிங்கும்போது பாண்டிச்சேரியில் ஒரு அரலூஸ் ஒன்று இருக்குது, இவரோட ரசிகர், ஆட்சியில் ஒரு இருக்க முக்கியமான ஆள். அது போக புஷி ஆனந்த் அதுக்கான வேலைகள்லாம் அங்கே ஆர்டிஓ வேலையெல்லாம் பார்ப்பாப்புல. அதை வச்சு தான் பொதுச் செயலாளர் ஆனார். 3 காருக்கு நம்பர் வாங்கி கொடுத்தா பொதுச் செயலாளர். அந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு மாநாட்டுக்கு காசு, பந்தல் போடுற காசு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 5 கோடி ஃபைனை குறைச்சி காட்டினீங்கன்னா நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர். இவர் ஏன் ஒரு நல்ல ஒரு அப்ரோச் வச்சுக்கூடாது? இப்போ விஜய் அரசியல், இந்த நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அது ஓப்பனான ஒரு விஷயம். அவர் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நல்ல மனிதர்களை கூட சேர்த்துக்கிட்டு நல்ல சிந்தனையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் இந்த தமிழ்நாட்டில்ங்கிறத தீவிரமாக ஆலோசிக்கலாம். எப்படி இப்படி போய் மாற்றாப்புல இவங்கெல்லாம் எதை வச்சு கொக்கி போட்டிருப்பாங்க? அப்படி விஜய்க்கு அப்படி என்னதான் நாலேஜ் இருக்கும்? நீங்கள் நல்லவங்களை கூட வச்சு நீங்கள் நல்லவனாக இருக்கணும்ல, புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நல்லவனாக இருந்தால் தான் 4 நல்லவனை கூட வச்சுக்கணும். நீங்களே டுபாக்கூர்னு வைங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ கூட இருக்கணும் டுபாக்கூரை தானே இருப்பான். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க, சரி, படிக்குமா அந்த எல்லாமே அந்த கூட இருக்கப்புறம் அந்த ஸ்கூலில் படிக்கிறவனாக தானே இருப்பான். புரியுதா உங்களுக்கு? அவனோட போய் தான் நெல்லிக்காயும் இந்த பழமும் கடக்கா பழமும் வாங்கி திங்கணும். இன்னொரு ஸ்கூலுக்காரன் அந்த 10 நிமிஷத்துக்காக வரமாட்டான்ல, வரமாட்டான். அந்த மாதிரி தான். அப்போ நீங்கள் எப்படியோ அவங்க சுற்றி உள்ளவங்க அப்படி. நண்பனை சொல்ல நீ யாருன்னு நான் சொல்கிறேன்னு ஒரு பழமொழி இருக்கும். அது பழமொழி. அது இதில் என்னென்னா, உன் கூட இருக்க யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன்றது தான் இது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி இருக்கும்போது எல்லாருமே யாருமே ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கும், நல்ல ஒரு பின்புலத்துலேருந்து வந்த ஆட்கள் கிடையாது. அதை வச்சுனா மாமனார் காசு ஆட்டையை போட்டு வந்தவன், இவர்தான் பாதியில் இன்கம் டேக்ஸில் கோல்மால் பண்ணி இவருக்கு ஏதோ ஃபேவர் பண்ணி அவங்களாம் பார்த்து அனுப்பி பிஜேபிக்காரன் பார்த்து அனுப்பி வச்சுருக்கான். இன்னொரு ஆள் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் எவனா ஒருத்தனை பிடிச்சி நான் உன்னை முதல்வர் ஆக்குறேன்னு சொல்லி ஒரு 10 கோடி 15 கோடி ஆட்டையை போட்டு ஓடி வந்து இப்படி ஆளை வச்சு நீங்கள் என்னத்தை பண்ணிடுவீங்க? புஷி ஆனந்த் ஒருத்தர் தான் பாவப்பட்ட ஆள், கட்சிக்காரன்ட்ட காசு வாங்குறது. மற்ற எல்லாமே விஜயவே மொட்டை அடிச்சிருவாங்க. அவன் விஜய் பணம் இழக்கிறாரா?
விஜய் பணம் இழக்கிறார். இப்போ விஜய் இங்கே எப்படி பணம் இழப்பார்? பணத்தை வந்து எடுக்கவே மாட்டார். விஜய் ஒன்லி இன்கமிங் மட்டும்தான், நோ அவுட் கோயிங். ஏன்னா அவர் ரீசார்ஜே பண்ணல. ரீசார்ஜ் பண்ணலன்னு இல்லை, அவர் வந்து எப்படி அப்படின்னா மொத்தமாக அந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணி வச்சிட்டார். அது வந்து ஜிபிஎஸ் கார்டு மாதிரி. ஃபோனே போகாது, ஒன்லி ரூட் மட்டும் காட்டும். அந்த மாதிரி பணத்தை வாங்கி 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 போட்டுட்ருக்க விஜய் வந்து பணத்தை வெளியில் எடுக்க மாட்டாப்புல. இப்போ யாராவது போய் இப்போ நீங்களே நாளைக்கு போனீங்கனாலும் உங்களே பொதுச் செயலாளர் ஆக்கிடுவார். பணம் செலவு பண்ணுறீங்க இல்லை, அந்த மாநாடு சேலம் மாநாடு என் செலவில் பண்ணிடுறேன்னா நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர். நீங்களும் பேசலாம், என்ன வேணாலும் வாய்க்கு வந்து பேசலாம், மேடையில் பேச விடுவாங்க. பேசிட்டு விஜய் வாழ்க பாரத் மாதா கி ஜெயின்னு வந்துட வேண்டியதான். இல்லைண்ணா, விஜய் பற்றின ஒரு பர்சனலான ஒரு கேரக்டர்னு ஒருத்தர் கேட்டப்போ ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறார், ரொம்ப நல்லா டைப்புங்க, கொஞ்சோண்டு காசு வாங்கிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு படம் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவாப்புல, எப்படியும் அந்த படம் வியாபாரம் ஆகிடும்னு விஜய்க்கு தெரியும், அதனால் கண்டிப்பாக நமக்கு பணம் வந்துடும் தெரியும், அதனால் நடுவில் டிஸ்டர்பே பண்ண மாட்டாப்புல, அதுதான் விஜயோட கேரக்டர் அப்படிங்கிறார். இப்படி இருந்த மனிதனை இப்படி போட்டு சக்கையாக புழிஞ்சு கூட 4 பேர் சேர்ந்து அவரை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணி அவரை வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவருக்கு எழுதி கொடுத்து பேசுறதுக்கு எழுதி கொடுத்து அப்புறம் வந்து வருமான வரித்துறைக்கு வந்து இவர் கேஸ் போடக்கூடாது, இவர் வந்து அங்கேயும் போய் எதிர்த்து கேஸ் போட்டு அப்புறம் அதில் அவமானப்பட்டு ஏன் இப்படி ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்குங்கிறதா இப்போ புரியாத ஒரு புதிராக இருக்குது. ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தவர் படம் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம், அந்த படம் நடித்து இவருக்கு நல்ல கிரேஸ் இருக்குது, அதை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் செய்கிறாங்களே, இது எங்கிருந்து இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் வந்திருக்கும்? இதில் ராஜ்மோகன் என்ன ரோல் ப்ளே பண்ணுவார், ஃபிலிக்ஸ் என்ன ரோல் ப்ளே பண்ணுவார்? இல்லை, இவங்கெல்லாம் சும்மா போய் சேர்ந்துருக்காங்க, அவ்வளோதான். சேர்ந்தனே ஃபோட்டோ எடுத்தோட அவ்வளோதான். விஜய் படம் தான் பார்க்கணுமே தவிர விஜயை பார்க்க முடியாது. ராஜ்மோகனை பொறுத்த அளவுக்கு பட்டிமன்ற பேச்சாளர். அப்போ விஜய் பார்க்குறாரு, இந்த அளவுக்கு இந்த தம்பி பேசுகிறாருன்னு சொல்லி சேர்த்து வச்சுருக்காரு. நமக்கு பேச தெரில, இந்த தம்பி தட்டி விட்டால் கடகடன்னு பேசுகிறாப்புல, மாமியாரை பற்றி பேசுனாலும் பேசுகிறாள், மருமகளை பற்றி பேசினாலும் பேசுகிறாப்புல. பட்டிமன்றத்தில் அப்படி தான். இப்போ இன்றைக்கி ஆள் வரலைன்னா மாமியார் சைடில் போட்டு விட்ருவாங்க, மாமியாரே சிறந்தவர்னு. நாளைக்கு மருமக குரூப்பில் ஆள் வரலைன்னா மருமகளே சிறந்தவர் அப்படின்னு பேசுவாங்க, போட்டுருவாங்க. அப்படி ஒரு ஆள் தான் யார்? ராஜ்மோகன். ஆமாம், ராஜ்மோகன். ஸோ ராஜ்மோகனை கூப்பிட்றாப்புல, அங்கிட்டு பேசிட்டு இருந்த ராஜ்மோகன் டப்புன்னு இந்த பக்கம் விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னு பேச ஆரம்பிச்சாப்புல. சரிண்ணா அப்படியே கொண்டு ஒரு பேமெண்ட்டை கொடுத்து கூடிய வச்சுருக்காப்புல. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஆக மொத்தம் வந்து இவரால் என்ன ஒரு டேக்ஸ் வந்து கரெக்டாக கட்ட முடியாதா விஜயால்? இவ்வளோ சம்பாதிக்கிறாரு. பணத்து மேலே இருக்க பேராசை தான் அரசாங்கத்தை ஏமாற்றணும் அப்படின்றது அடிப்படையிலே தெரியுதில்ல. நீங்கள் வந்து பாண்டிச்சேரி கார் வாங்கும்போதே நீங்கள் எவ்வளோ பெரிய டுபாக்குன்னு தெரியுது. 5 கோடி கார் வாங்குற, ஒரு 3 கோடி கார் வாங்கி 2 கோடி டேக்ஸ் கட்டுற, அதில் என்ன ஒரு 50 லட்ச ரூபாவில் என்ன குறைஞ்சி போயிட போகிற? பேர் கெட்டு போகுதில்ல, நீ யாருன்னு தெரிஞ்சிருதில்ல, அந்த டேக்ஸ் கட்டுறது இல்லையே, ஏமாத்துறதுலேயே. பாண்டிச்சேரியில் போய் கார் வாங்கும்போது இவர் யாருன்னு தெரிஞ்சு போயிடுது. அப்புறம் எப்படி இவரை நம்பி மக்கள் ஓட்டு போடுவான், என்ன பண்ணுவான் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது. அதுதான், அதாவது ஒரு காரில் ஒரு நம்பரை பார்த்தோன்னே தெரியாது இவர் பேரில் இருக்காது, இவருக்கு அட்ரஸ் இங்கே இருக்குது. ஆமாம், பனையூர் இங்கே தான் இருக்குது, பனையூர் பாண்டிச்சேரியில் இல்லை, நீலாங்கரில் ஒரு வீடு இருக்காது, அந்த கார் கூட புஷியானந்த் பேரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அவர் லக்கு இல்லை, அவர் பேரில் ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குது. ஆனால் அவர் ரோல்ஸ் ராய்ஸில் ஏற்றவே மாட்டாப்புல விஜய், பின்னாடி வினோவாவில் தான் வரணும். வினோவாவில் இதில் கையை காட்டிகிட்டே வருவாப்புல. ஒரு தடவை உள்ளே எட்டி பார்த்துட்டு அவ்வளோதான், இதான் உன் கார் உன் பேரில் வாங்கியிருக்கேன், பார்த்துக்கோ, சேர்த்துல வர நீங்கள் வச்சுக்கங்க. இதுதான் ரீசனாக இருக்குமோ புஷியானந்த் அப்போ வந்து இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். ஏன்னா டப்புன்னு போய் இப்போ புக்கு அவர் கையில் இருக்குது, கொண்டு விற்றுட்டாவில் என்ன பண்ணுவீங்க பேரில்? 4-5 கோடி மொத்தமாக டப்புன்னு போயிடும்ல, நீங்கள் என்ன பண்ண முடியும்? அந்தளவுக்கு நம்பிக்கையான ஆள் புஷி, அதனால தான் கூட வச்சுருக்காப்புல. வெரி யார்கிட்ட வேணாலும் காசு வாங்கிக்க, எனக்கு கார் வர்றப்போ உன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துரு, அவ்வளோதான். விற்கும்போது ஃபர்ஸ்ட் ஓனராகவே விற்றுருவாங்க, புஷி பேர்லேயே கார் இருக்கும், அப்படியே விற்றுருவாங்க. அப்படியே விற்றுருவார். ஆனால் பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா அது விஜயோட கார் நினச்சிக்குவாங்க, அந்த மாதிரி நினச்சி வாங்குவாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் அப்படி விற்க முடியுமான்னு வேறு தெரில, யாரும் வாங்குறதுக்கு முதல் ஆள் இருப்பாங்களான்னு தெரில. இருப்பாங்க, பாதி விலைக்கு. இப்போ நம்மளாம் வாங்கலாம், பாதி விலைக்கு கொடுத்தா வாங்கி மாற்றி விடலாம். நமக்கு 1 கோடி வேணும், 50 லட்சம் வாங்கி மாற்றி விடுறத சொல்கிறீங்களா? ஆனால் இருந்தாலும் வந்து இப்போ விஜயோடைய அந்த போக்கில் வந்து இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து எலெக்ஷன்லலாம் நிற்க போகிறதில்ல, கட்சியில் உள்ளவங்கள நிற்க வைப்பார். நான் சொன்னது ஏன்டே வந்து சொல்கிறேன், 6 மாதத்துக்கு முன்னாடி நான் சொன்னது யாரோ சொல்கிறாங்கன்னு ஏன்டே வந்து கேள்வி ஆக்கி அப்படியா சுற்றி வந்துருக்கு. இதை உடச்சதே நான், இதை ஓப்பன் பண்ணதே நம்ம தான். அப்போ இந்த தமிழகத்தில் சொன்னதே நான் தான்.
முதல்ல 6 மாதத்துக்கு முன்னாடி 6-7 மாதத்துக்கு முன்னாடியே அப்படியா? வீடியோ பார்க்கணும். அதை பார்த்து காப்பி அடிச்சு இப்போ வேணா சொல்லியிருப்பேன். அதை வச்சு நீங்கள் திருப்பி திடீர்னு நான் ஒரு இடத்துல பார்க்குறேன், பார்த்தோன்னு சொல்கிறாங்க இந்த எலெக்ஷனில் நிற்க மாட்டாருங்க அப்படிங்கிறாங்க. இதைத்தான் நம்ம அன்னைக்கே சொல்கிறோமே. என்ன அப்போ என்ன சொல்லி அந்த வீடியோ எடுத்து வைங்கன்னு நம்ம பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். சரி, என்ன ஐடியாவாக இருக்கும்? எலெக்ஷனில் நிற்க மாட்டாரு, தோத்துருவோன்னு தெரிஞ்ச போது எப்படி நிற்பார் அவர்?